ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ண கொஸ்டின்ஸை கலெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2011 இருந்து இப்போ வரைக்கும் சரியா, சிலபஸ் வைஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆர்டர்ல நீங்க இன்னைக்கு பார்க்க போறது மேத்ஸ்ல டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 30 ஆல்ரெடி பார்ட் 1 இருந்து பார்ட் 1 அப்லோட் பண்ணிட்டோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி பிஓக்யூ மேத்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வரிசையா பார்த்துருங்க. சரியா, ஒவ்வொரு பார்ட்லயும் 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட்ல கொடுத்துட்டு இருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. பிஓக்கு மட்டும் இல்லாமல் சமச்சு புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு நான் பிளேலிஸ்ட்ல வந்து நியூ சமச்சு மேத்ஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சமச்சு புக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எல்லாமே ஷார்ட் கட்ஸ்ல உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. நம்மளோட வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்கேன். நிறைய நோட்ஸ் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். புக்கா கொஸ்டினாக இருக்கட்டும், நோட்ஸு, பிடிஎஃப் ப்ளஸ் பழைய கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வெப்சைட் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதாவது நோட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேர்ந்துடும். சரியா, எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்ளை பண்ணாலும் நம்ம வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 100% அக்யூரஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். டீம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எக்ஸாம்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், ஓடிஆர், எஸ்எஸ்சிஆர், டிஎன்பிசி, ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸுக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ பார்ட் 30 இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ பார்ட் 30 நீங்கள் பார்க்குற வந்து 2023 ஏஜே எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். பட் இன்னைக்கு இந்த பார்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ பார்ட் 29 ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு. ஓகேவா, அதை ஒன்று நம்ம பார்த்துட்டு கன்டினியூ பண்ணலாம். ஸோ அந்த லாஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா, இல்லை ஸ்டெப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 820 போட்டிருப்போம், டிவைட பை போட்டு கீழே நமக்கு பாய்ஸ் தான் மேலே போட்டிங்க. கரெக்டாக, அப்போ கேம் பாய்ஸ் தான் போகணும்னு சொல்லி 100ல் 60 கழிச்சா 40. ஸோ 40 போட்டு கேட்கறது கேர்ள்ஸு, ஸோ 60 தான் கேர்ள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போட்டிருப்போம். நான் கட் பண்ணும்போது லாஸ்ட் பார்ட்டில் தப்பு பண்ணிட்டேன். சரியா, ஒன்று மன்னிச்சுக்கோங்க, மாற்றிக்கோங்க. இது 4 கட் பண்ணவங்களுக்கு வந்து 4 2 8. நான் டக்குன்னு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், 21 போட்டேன். சரியா, எனக்கு 20 இருக்கு, 4 கட் ஆகாது. ஸோ 0 போட்டு சேர்த்து கன்சிடர் பண்ணணும். அதுக்கு 20ங்கிறது 4க்கு வந்து 5 டைம்ஸ் போகும். ஸோ 205. ஸோ 205 இன்டூ 6 அப்படிங்கிற நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1230 தான் வரும். நான் லாஸ்ட் பார்ட்டில் வந்து தப்பாக சொல்லிட்டேன், அதை மாற்றிக்கோங்க. சரியா, ஓகே. ஸோ இன்னைக்கான பார்ட் 30ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். At what rate percent compounders will rupees 625 amount to rupees 900 in 2 years கொடுக்குறாங்க. ரூபாய் 625 ஆனது 2 ஆண்டுகள் ரூபாய் 900. சரியா, ஆக கூட்டு வட்டியில் கிடைக்கிறது எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா, காம்பவுண்டர்ஸ் சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஆனுவலியா, ஹாஃப் இயர்லியா, குவார்டர்லியா, அப்படி காலாண்டா, அரையாண்டான்னு தெரிஞ்சுக்கணும். சரியா, இது வந்து உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, 2 இயர்ஸ் கொடுத்தாச்சு. பட் ஹாஃப் இயர்லி, ஆனுவலியும் கொடுக்காட்டி இயர்லி தான். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயர்லி ஃபார்முலா என்னது, A is equal to P into 1 plus R by 100 the whole power n அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஃபார்முலா. சரியா, இதில் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அமௌண்ட்டுன்னு கொடுத்தாச்சு 900. ஸோ 900 போட்டுக்கலாம். எது 900 மாறுது, 625 ரூபா தான் உங்களுக்கு 900 மாறுது. கரெக்டா, அப்போ கண்டிப்பாக அசல் பிரின்சிபல் என்னதான் இருக்கும், 625. மற்றபடி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது 1 plus R ஒன்று கண்டுபிடி, ரேட் கண்டுபிடிக்கணும். அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஹோல் பவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு 2 இயர்ஸ். அப்படி சால்வ் பண்ணிக்கலாமா. ஸோ இந்த 625 வந்து கொண்டு வந்துடலாமா. ஸோ 900 by 625 is equal to 1 plus R by 100 the whole square இருக்கும். ஓகேவா, இப்போ இதை கட் பண்ணிக்கலாமா. இதை கட் பண்ண ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும். சரியா, இதை கட் பண்ணி பாருங்க. நமக்கு 5 கட் பண்ணலாமா. ஸோ 5 கட் பண்ண உங்களுக்கு 5 1s are 5, ரிமைண்ட் உங்களுக்கு 4 இருக்கும். ஸோ 40னா 180. ஸோ கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு 125 வரும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கால்குலேஷன் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் 5 கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 36 வரும். கரெக்டாக, ஸோ கீழே கட் பண்ணால் உங்களுக்கு 25 வரும். ஸோ 36 ஸ்கொயர் நம்பர் தான், 25 ஸ்கொயர் நம்பர் தான். பட் கட் பண்ண முடியாது, அப்படி விட்டுருங்க. இந்த பக்கம் ஸ்கொயர் இருக்கு, நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆயிரும், ரூட்டாக போயிடும். அப்போ என்ன வரும், 36 25 அப்போ ரூட்டுக்குள்ளே போயிருமா. ஸோ 36 by 25 வரும். இந்த பக்கம் ரூட் உங்களுக்கு போயிடும். ஸோ 1 plus R by 100. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிருக்கும், ஸ்கொயர் போயிடும், இந்த ரூட் வந்திருக்கும். கரெக்டா, இப்போ இங்கே என்ன சால்வ் பண்ண வரும், 6/5 வரும். வெளியே பிடிச்சி எடுத்துக்கலாம். சரியா, ஸோ 6/5 வரும் இஸ் ஈக்குவல் டு 1 plus R by 100 அப்படின்னு வரும். சரியா, இப்போ என்ன பண்ண அப்படின்னா அந்த 1 அஞ்சே கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன வந்துடும், 6/5 minus 1 is equal to R by 100 அப்படின்னு வருமா. எல்சியம் எடுத்துக்கலாமா. ஸோ 5 into 5 தானே. அப்போ 6 minus 5 by 5 is equal to R by 100 வரும். 6 minus 5 1 தானே. ஸோ 1/5 is equal to R by 100 வரும்.
இதை கட் பண்ணால் 20 டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆர் ஈக்குவல் டு 20%. சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரியா? ரொம்ப 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 ஈஸி கொஸ்டின். சரியா? ஒரு காம்பவுண்டர்ஸ் கொஸ்டின் பார்த்தாலே ஓடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. காம்பவுண்டர்ஸ்டும் ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்தால் ஆன்சர் உங்களுக்கு வரும். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் அப்படின்னு கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்து லாங் டிஸ்டன்ஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா HCF அப்படின்னு HCFனால எல்சிஎம் பிரச்சனை இல்லை. HCFனா நம்ம எந்த நம்பர் கட் ஆகும் தெரியாது. ஸோ லாங் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதில் ரெண்டுமே சேர்த்து HCF சால்வ் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான். பட் நான் என்ன பண்ணேன்னா தனித்தனியாக ரெண்டுக்கு என்ன பண்ணுறேன், எல்சிஎம் எடுத்துடுறேன். ஸோ தனித்தனி எல்சிஎம் எடுத்தால் ஈஸி மாதிரி தோணுது. ஸோ ரெண்டு தனித்தனி எல்சிஎம் எடுத்துட்டு அதில் உங்களுக்கு காமன் நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஆன்சர் போட்டுக்கலாம். இப்போ 25 போயிட்டு இருக்கு, 5க்கு போட்டுக்கலாம். 5 போட்டால் ஃபர்ஸ்ட் 5 போடுவீங்க. அப்புறம் 2 வந்து 5 கட் ஆகாது. 0 போட்டு ரெண்டு சேர்த்து எடுத்தால் 5 போடலாம். திருப்பி 2 வந்து 5 கட் ஆகாது. 0 போட்டு ரெண்டு சேர்த்து எடுத்தால் 5 5 25 போட்டுக்கலாம். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், 5K போடுறேன். போட்டால் 1 0 1 0 1. இதுக்கப்புறம் எந்த நம்பருக்கும் இது என்ன செய்யாது, கட் ஆகாது. சரியா? மேபி 3 கட் ஆகும். ஆமாம், 3 கட் ஆகும். பட் இருந்தால் 1 0 சாய்ஸ் பாருங்களேன், 1 6 தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கஷ்டப்பட வேண்டாம், அப்படி விட்டுலாம். சரியா? இங்கே 6 போட்டு பார்க்கலாம். 36 6 போட்டு பார்க்கலாம். ஸோ 6 டைம்ஸ் போகும். 3 6 கட் ஆகாது. 0 போட்டு சேர்த்து எடுப்பீங்க, அதுக்கு 6 வரும். திருப்பி 3 வந்து 6 கட் ஆகாது. 0 போட்டு சேர்த்து எடுத்தா அதுக்கு 6. திருப்பியும் நான் ஒன்று போடலாம், 6 போடலாம். போட்டால் 1 0 1 0 1 தான் வரும். திருப்பி இந்த 3 கட் ஆகும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி காமனாக எடுக்கிறத விட சாய்ஸை பார்க்கும்போது இதே நிப்பாட்டிக்கலாம். சரியா? அப்போ இதுக்கும் காமனாக இருக்கிறது வந்து என்னது, 1 0 1 0 1 தான். சரியா? அப்போ என்ன ஆன்சர் உங்களுக்கு சி சாய்ஸ் 1 0 1 0 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரெண்டும் காமனாக இருக்கணும். திருப்பி கட் பண்ணால் 3 போட்டு போயிட்டே இருப்பீங்க. காமனாக இன்டு பண்ணி எடுப்பீங்க. திருப்பியும் வரப்போகுது 1 0 1 0 வரப்போகுது. அதாவது இங்கே இருக்க நம்பரை பிரித்து திருப்பி பெருக்கிறதுக்கு காமனாக நமக்கு சாய்ஸை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ பார்த்து புரிஞ்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நல்ல ஒரு கொஸ்டின். வித் த பிரைஸ் ஆஃப் ஒரு டால் ஆஃப்டர் 25% இன்க்ரீஸ் இஸ் ₹1875 பெர் பேக். ஃபைண்ட் த ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் ஒரு டால் பெர் பேக்னு கேட்குறாங்க. 25% விலை உயர்வுக்கு பின் ஒரு மூட்டை உளுந்தம் பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன? ஒன்றுமே இல்லை, கொஸ்டினில் கொடுத்துருக்க மேலே பர்சன்டேஜ் கீழே இன்ட்டு என்ன கேட்டுக்கான்னு போட வேண்டியதான். நம்ம கொஸ்டினை கொடுத்துருக்க என்ன 1875 கரெக்டா, அப்படி போட்டுக்கோங்க. ரைட்டா? அப்புறம் 20% இன்க்ரீஸ் அல்லது இப்படி கூட எடுத்துக்கலாம். எப்பவுமே பர்சன்டேஜ் கீழே போடணும், நம்பரை நீங்கள் மேலே போடணும், இன்ட்டு 100 போடணும். இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் கீழே போகணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 20% மொட்டையை கொடுத்தா கீழே போட்டுக்கலாம். பட் 20% என்ன பண்ணிட்டாங்க, இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிக்கணும், 100லேருந்து 25 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 125 வரும். ஸோ மேலே நம்பர் போட்டாச்சு, இன்ட்டு 100 போட்டு சால்வ் பண்ணால் அலைக்காக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். கட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 5 2 சார் 10, ரிமைண்டர் 2ன்னு வரும். ஸோ 25 போடுவீங்க. இங்கே வந்து கட் பண்ணால் 20ன்னு வரும். கரெக்டாக? திருப்பி 5 கட் பண்ணலாம். இங்கே நாங்கள் 4 கட் பண்ணிக்கலாம். திருப்பி இதை கட் பண்ணால் உங்களுக்கு 5க்கு 3 டைம்ஸ் போடலாமா, 15 வரும். ரிமைண்டர் 3ன்னு வரும். 37 இருக்கும். 5 7 35, ஒரு 375 வரும். ஸோ 375 இன்ட்டு ஒரு 4 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 1500 கிடைக்கும். இதுதான் கஷ்டம் இருக்கா? திருப்பின்னு சொல்கிறேன், கொஸ்டினில் கொடுத்த இடம் மேலே, பர்சன்டேஜ் கீழே. அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் கீழே தான் வரும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் வேல்யூ கீழே தான் போகணும், நம்பரை மேலே தான் போகணும் வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். இன்ட்டு 100 போட்ட ஆன்சர். ஸோ 375 இன்ட்டு 4 போட்டு பார்த்தீங்கன்னா 1500 சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். வந்து தப்பு விட்டா ரொம்ப கஷ்டம். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் கிடைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே, நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ மெடிசின் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்க. சரியா? கொடுத்துக்கிட்டு மெடிசனுக்கான கோடு வந்து EOJDJEFM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கொஞ்சம் யோசித்தான் போடணும். ரொம்பலாம் டக்குலாம் பார்த்தோம்னா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். பட் கொஞ்சம் யோசித்து போட்டால் ஆன்சர் கிடைக்கும். வீடியோ பாஸ் பண்ணிடுங்க, திங்க் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இதே கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியாது. இதே மாடலில் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க PYQ அடுத்த வர எக்ஸாம்ஸில். ஸோ திங்க் பண்ணி உங்கள் பிரெயினை ஷார்ப் ஆகிட்டிங்கன்னா அங்கே வேறு மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் யோசிக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு வரும். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கிடைக்கலையா அப்புறம் வீடியோ பார்த்துக்கோங்க. சரியா? இங்கே என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படி லாஸ்ட்டில் போட்டிருக்காங்க, லாஸ்ட் லெட்டரை ஃபர்ஸ்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப் தானே, எஃப் எங்கே போட்டிருக்காங்க. டிக்கு அடுத்த லெட்டர் இ தானே, இ எங்கே போட்டிருக்காங்க. ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே இங்கே போட்டிருக்காங்க. சிக்கு அடுத்த லெட்டர் டி இங்கே போட்டிருக்காங்க. ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே இங்கே போட்டிருக்காங்க. என்னுக்கு அடுத்த லெட்டர் ஓ இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. சிம்பிள் தான், ஈஸி. அடிக்கடி கேட்கறது தான், இதே பேட்டர்ல வருது.
பட் கொஞ்சம் நமக்கு வித்தியாசமா இருந்தா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு சி சாய்ஸ் இந்த இது வர மாரி இருக்கும். சரியா? இது வந்து பார்த்தோனே சொல்லலாம். இது வந்து கண்டிப்பான முறையில நமக்கு வந்து ஃபுல்லா செய்யணும் அவசியம் இல்ல. ஆர் ஃபர்ஸ்ட் வரும், சி லாஸ்ட் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாய்ஸ் மட்டும் தான் ஆர் ஃபர்ஸ்ட் இருக்கும், சி லாஸ்ட் இருக்கும். ஈஸியா போட்டுக்கலாம். சரி, இங்க கூட கியூ வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்ல. இங்கெல்லாம் தப்பு மாறி மாறி கிடக்கு. ஸோ இது வந்து செய்யணும் அவசியம் இல்ல. பார்த்தே ஓரளவுக்கு கெஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சாய்ஸ் வச்சு கூட போட்டுக்கலாம். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் அட் மீன்ஸ் இன்டு, சி மீன்ஸ் டிவைடு, பர்சன் மீன்ஸ் பிளஸ், சம்திங் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன்ஸ் தான் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? சப்ஸ்டிட் பண்ண போதும். 6 பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 6% ப்ளஸ் கொடுத்துருக்காங்கன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் 12 இருக்கு. அப்புறம் சிக்கு டிவைடு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 இருக்கு. அட்டுக்கு இன்டு ஓகே. 8 டாலருக்கு -3. இதுக்கான ஆன்சர் கேட்குறாங்க. அவ்வளோதான். எப்பவுமே போர்டு மாஸ் அப்படிங்கிற கான்செப்டும் என்னைக்கு மறந்துடக்கூடாது. இது பேஸ் பண்ணி தான் சமைச்சு செய்யணும். மாற்றி மாற்றி பண்ணால் உங்க ஆன்சர் வரும், ஆனால் கரெக்டாக வராது. வரும், ஆனால் வராத மாதிரி எடுத்துக்கோங்க. சரியா? வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சுன்னா அவங்க நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட நோட்டிஃபிகேஷன் வரும். பல முறை சொல்லிட்டோம், அடிக்கடி சொல்ல வைக்காதீங்க. ஃபாலோ பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. சரியா? சரி, போர்டு மாஸை ஃபாலோ பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராக்கெட் இருக்கா இல்லை, ஆஃப் இருக்கா இல்லை, டீனா டிவிஷன். ஸோ டிவைட் பண்ணிக்கலாம். 12/3 எவ்வளோ வரும், 4. இந்த இடத்துல நமக்கு 4 வந்துடும். அதுக்கப்புறம் இன்ட்டு பண்ணணும். டிவிஷன் இன்ட்டு தான் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 4, இந்த இன்ட்டுன்ட்டு இருக்கு. ஸோ இன்ட்டு 8. ஸோ 4 இன்ட்டு 8 32. அப்போ 6 ப்ளஸ் 32 மைனஸ் ஒரு 3 வரும். ஃபர்ஸ்ட் ப்ளஸ் தான் பண்ணணும். ஸோ 32 ப்ளஸ் 6 38. 38 மைனஸ் 3 போட்டிங்கன்னா 35 ஆன்சர். என்ன இருக்குல்ல கஷ்டம், ஒன்றுமே கிடையாது. சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான். பட் கொஞ்சம் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வைக்கணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக ஆன்சர்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. A and B together can do a piece of work in 8 days. பட் A அலோன் வந்து 12 days முடிக்கிறாங்கன்னா B மட்டும் கேட்குறாங்க. ஒருவேளை A, B இருவரும் சேர்ந்து 8 நாட்கள் முடிக்கிறாங்க. A மட்டும் அந்த வேலையை பண்ணாத முடிச்சாங்க அப்படின்னா B மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான்னு கேட்குறாங்க. என்ன கஷ்டம் இருக்க போது, ஒன்றுமே கிடையாது. சரியா? ஸோ B மட்டும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம், ஒருத்தர் மட்டும் கேட்டால் கீழே மைனஸ் வரும். XY பை X மைனஸ் ஒய். அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணலாமா? 8 இன்ட்டு 12 டிவைட் பை 8 மைனஸ் 4 தானே. அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு ஆன்சர் 4 2 8, 12 இன்ட்டு 24. அவ்வளோதான். என்ன குடி பண்ண 30 செகண்ட் ஆமா சமைச்சிடறதுக்கு. அவ்வளோதான். இப்படிதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சால்வ் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A solid sphere of radius 8 cm is melted and cast into the shape of a solid cone of same radius. Height of the cone கேட்குறாங்க. சரியா? 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் அதே ஆரமுள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன? ஸோ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் பீஸை மெல்ட் பண்ணி மாற்றணும் அப்படின்னா ரெண்டும் என்ன பண்ணிக்கணும், வால்யூம் தான் மாறும். வால்யூம் தான் நீ மெல்ட் பண்ணி இன்னொரு பீஸை மாற்றுவீங்கன்னு சின்ன கான்செப்டோட தெரிஞ்சுக்கணும். சரியா? அங்கே ஸ்பியர் கொடுத்துருக்காங்க, கோன் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியணும். சொல்ல தெரியலையா, படிச்சு வரணும். ஓகேவா? 4/3 πr கியூப். கோனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டால் வால்யூம் ஃபார்முலா என்னன்னு கேட்டால் 1/3 πr ஸ்கொயர் ஹைட் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகேவா? இப்போ டிஃபால்ட்டாக நமக்கு வந்து இதெல்லாம் கட் பண்ணலாம். 3 கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். 5 கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க, சாலிட் ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டானா, அப்போ இங்கே ரேடியஸ் ஆர்ன்னு இருக்கு இல்லையா, அது என்ன போட்டுக்கலாம், நீங்கள் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஸோ 4 எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து உங்களுக்கு அந்த ஆருக்கு வந்து நீங்கள் எக்ஸே போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரு ஹைட்ஸ்ன்னு வரும். சரியா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ் ஸ்கொயரும் இதில் கேன்சல் ஆகி போயிடும். சரியா? அப்போ நமக்கு 4x பாக்கி இருக்கு. அவன் கேட்குற ஹைட் தான் கேட்குறான். சரியா? ஸோ ஹைட் ஆஃப் தி கோன். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4x. அவ்வளோ ஏன்னா ஹைட் தெரியாது உங்களுக்கு. ஸோ 4x சி சாய்ஸ் ஆன்சர். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஃபார்முலா போட்டு ஈக்குவேட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு கொடுத்த சப்ஸ்டிட் பண்ணிட்டு போட்டால் ஆன்சர் முடிஞ்சு. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு காம்பவுண்டஸ் கொஸ்டின், கூட்டு வெட்டி. ஃபைண்ட் த பிரின்சிபல். அசலை கேட்குறாங்க. அமௌண்ட்ஸ் to ₹169 in 2 years 4% per annum. காம்பவுண்டஸ்ன்னு கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா? சேம் ஃபார்முலா. is equal to P into 1 plus R by 100 the whole power n. சரியா? நமக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க 169, அசலை கேட்குறாங்க. சரியா? ஸோ 1 ப்ளஸ் வட்டி விகிதம் 4%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் உங்களுக்கு 2 years. இதை கட் பண்ணி விட்டால் உங்களுக்கு 25 வரும். 25 into 1 25 plus 1 26. அப்போ 169 is equal to P into 26/25 அப்படிங்கிறது ஸ்கொயரில் இருக்குது. ஸோ 2 times என்ன பண்ணி வந்து போட்டுக்கணும். போட்டு கட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 13க்கு 13 டைம்ஸ் தான் போகும். இது 2 times வரும். திருப்பி இதை கட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 2 times வரும். அவ்வளோதான். ஸோ P is equal to 625/4 அப்படின்னு போட்டாச்சுன்னா உங்களுக்கு
ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 156.25 கரெக்டாக இன்டு பண்ணி செக் பண்ணி பாருங்கள் வரும். சரியா? 625 4 போட்டு ஆன்சர் கிடச்சிரும். ஏன்னா உங்கள் ஆன்சர் கொண்டு போவீங்களா, இது கீழே வந்து மேலே போயிருமா, ஸோ கரெக்டாக இருக்கும். சரியா? ஸோ 156 புள்ளி தான் இருக்குது. சி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர்ட்டு வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு simple interest question. Find the simple interest for 2 years on rupees 4,000 at the rate of interest 5% per annum. நீங்களே பண்ணலாம். என்ன ஃபார்முலா? simple interest equal to PNR by 100 அப்படின்னா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கல, கண்டுபிடிக்க சொல்றாங்க. அசல் கொடுத்தாச்சு 4000 போட்டாச்சு, இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும் 2 years இன்டூ 5% டிவைட் பை 100 கட் பண்ண ஆன்சர் இதுல கேன்சல் ஆகிடுமா? 5 2 சார் 10 10 × 40 400. என்ன கஷ்டம் இருக்கு? 400 ரூபாய் ஆன்சர். ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் கரெக்டாக தெரிஞ்சு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வந்தா ஈஸியாக ஆன்சர். ரைட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 numbers are in the ratio 4:5:6 and the average 25. then largest number கேட்குறாங்க. 3 எண்கள் விகிதம் வந்து 4:5:6. அதனுடைய சராசரி அப்படின்னு பார்த்தா 25 கொடுக்குறாங்க. எனில் அதன் மிகப்பெரிய எண் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, எப்போவுமே கொஸ்டினில் கொடுத்துக்க டேட்டாவை மேலே போடணும்ப்பா. அது எப்பவுமே சொன்னது தான். அதே பேராமீட்டர் அதை நீங்கள் கீழே போடணும். சரியா? என்ன கேட்டிருக்கான் இன்டு பண்ணி போடணும். இதை மட்டும் தெளிவாக இருங்க, எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? கொஸ்டினில் கொடுத்துக்க என்ன? ஆவரேஜ் 25 மேலே போட்டாச்சு, டிவைட் பை மேலே போட்டுருக்கு என்ன வேலையாச்சுல ஆவரேஜாக மேலே போட்டுருக்கீங்க. நமக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ 4 5 6 ஆவரேஜ்னா என்ன? சம் ஆஃப் தி நம்பர்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதெல்லாம் உங்களுக்கு ஆவரேஜுக்கான அந்த டேர்ம் ஃபார்முலா. அப்போ நான் ஆட் பண்ணால் 4 + 5 + 6. ஸோ 4 + 6 10 10 + 5 15 போட்டாச்சு. எத்தனை நம்பர் இருக்குது? 3 நம்பர் இருக்கு இல்லையா? ஆவரேஜ் என்ன மேலே போட்டீங்க, கீழே ஆவரேஜ் என்ன போடணும்? ஸோ 15/3 போட்டால் என்ன வரும்? 5 வரும். அந்த 5 தான் நீங்கள் கீழே போகணும். ஏன்னு புரிஞ்சுலையா? மேலே போட்டிருக்க ஆவரேஜ் அதான் கொடுத்தோன்னா மேலே போட்டோம். அப்போ ஆவரேஜ் நம்ம தான் கீழே போடணும். நமக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 5 6 ஆட் பண்ண 15/3 போடணும். காரணம் இங்கே ஆவரேஜ்னால இங்கே /3 போடுறோம். ஏன் /3ன்னு 3 நம்பர் இருக்கு. ஸோ /3 ஆவரேஜ்னா நான் சம் அப்சர்வேஷனுக்கு ஆட் பண்ணி போட்டீங்க. நம்பர் அப்சர்வேஷன் 3 கீழே போட்டாச்சு. ஸோ 5 இன்டூ என்ன கேட்குறான் அப்படின்னு பார்க்கணும். லார்ஜஸ்ட் நம்பர் கேட்குறான். ஸோ 3 எது பெருசு? 4 பெருசா 5 பெருசா 6 பெருசா? 6 பெருசு. 6 போடுங்க, அவ்வளோதான். கட் பண்ணால் 5 டைம்ஸ் 5 × 6 30. ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை ஈச் அதர் ஃபாலோயிங் நம்பர் 6 9 15 கேட்குறாங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 6 9 மற்றும் 15 வகுப்படக்கூடிய மிக சிறிய வர்க்க எண்ணை காணுங்க. சரியா? ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் சாய்ஸ் பார்ப்போமே. ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் நமக்கு 900 ஸ்கொயர் நம்பர் தான், 800 ஸ்கொயர் நம்பர் கிடையாது, 400 ஸ்கொயர் நம்பர் தான், 100 ஸ்கொயர் நம்பர் தான். ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற ஸ்மாலஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 100. பட் 100 ஆன்சர் வருமா அப்படிங்கிற பார்க்கறதுக்கு இந்த நம்பர்ஸ்க்குலாம் கட் ஆகும்னு சொல்றாங்க. 100 6 கட் ஆகாது. ஸோ இது ரிஜெக்டட். 400 உங்களுக்கு 6க்கு கட் ஆகுமா? கட் ஆகாது. ஏன்னா 6க்கு என்ன அர்த்தம்? 2க்கும் கட் ஆகணும், 3 கட் ஆகணும். ஸோ 2 கட் ஆகும், 3 கட் ஆகும். ஸோ இது கேன்சல். கண்ணை மட்டும் 900 போட்டுடலாம். 900 பொறுத்தவரை 6க்கும் கட் ஆகும். ஏன்னா 900 என்ன ஆகும்? 2க்கும் 3 கட் ஆகும், 9க்கும் கட் எல்லாம் கட் ஆகும். ஸோ ஆன்சர் கரெக்டாக என்ன ஒரு 900 உங்களுக்கு ஆன்சர் வரும். தான் போட்டு பார்க்கணும். சரியா? அப்போதான் கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லைனா எல்சிஎம் எடுத்து கஷ்டப்படணும் தேவையில்லை. நமக்கு சாய்ஸ் இருந்தால் பெஸ்ட்டாக என்ன பண்ணலாம்? சாய்ஸ்ல இருந்து நெக்லெக்ட் பண்ணி கூட ஆன்சர் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக டக்குன்னு போட்டு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜியோமெட்ரிக் சீரிஸ் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் few number of terms அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் இஸ் 3 times ஆஃப் சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த காமன் ரேஷியோ. கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். சரியா? ஓகே, நம்ம டேரெக்டாக போயிடலாம். சரியா? கலர் மாற்றிக்கலாமா? ஒரே கலரில் போது மாற்றிப்போம். ஸோ சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ், அது சம் ஆஃப் அந்த ஏபிஜிபி அந்த ஃபார்முலா படிச்சுப்போம் இல்லையா? ஜிபின்னு கொடுத்துருக்கான். ஜியோமெட்ரிக் சீரிஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஃபார்முலா என்ன வரும்? சம் இஸ் ஈக்குவல் டு a × r⁻n - 1 டிவைட் பை r - 1 படிச்சிருக்கோம். சரியா? அப்புறம் சம் ஆஃப் ஆர் டேர்ம்ஸும் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலா புக்கில் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம சமைச்சு புக்கில் அந்த ஃபார்முலா வந்து கிடையாது. பட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? ஸோ சம் ஆஃப் ஆர் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்முலா கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா a × r⁻n - 1 டிவைட் பை r² - 1 அப்படிங்கிற மாதிரி ஃபார்முலா இருக்கு. இது புக்கில் இல்லை, ட்ரிபின்ஜரும் புக்கில் கிடையாது. இப்போ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் கொஸ்டின்கள் போனீங்க அப்படின்னா என்ன கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஈவன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஜியோமெட்ரிக் சீரிஸ் ஈவன் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அது சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் வந்து எப்படி இருக்கான்? 3 times த சம் டேர்ம் சொல்றாங்க. 3 times தி சம் ஆஃப் ஆல் டேர்ம் சொல்றாங்க. அப்போ எப்படி பண்ணிக்கலாம்?
ஃபர்ஸ்ட் ஈவன் பஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எடுத்துக்கலாம். இதான் அந்த ஃபார்முலா, எடுத்துக்கலாமா? அப்போ a இன்டூ ஆர் பவர் n மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, இது எனக்கு 3 டைம்ஸ் இருக்கு. யாருக்கு 3 டைம்ஸ்? ஆர் டேர்ம் 3 டைம்ஸ். அப்போ 3 இன்டூ a இன்டூ ஆர் பவர் n மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் இல்லையா? கரெக்ட் தானே? இப்போ ஏ கேன்சல் பண்ணி விட்டுலாமா? ஆர் பவர் n மைனஸ் ஒன் கேன்சல் விட்டுலாமா? இந்த இடத்துல இருக்கு, இது என்ன பண்ணலாம்? இது 1 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? கரெக்ட் தானே? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு கான்செப்ட் வருமா? இப்போ ஆர் மைனஸ் ஒன்னும் ஆயிரம் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆகி போயிடும். பாக்கி என்ன இருக்கு? இந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு 3 பை ஆர் பிளஸ் ஒன் இருக்கு. ஆன்சர் கொண்டு போனால் என்ன வரும்? ஆர் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு 3 வரும். ஆர் ஈக்குவல் டு 3 மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாக பி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏதாவது கஷ்டம் இருக்கா? யோசித்து பாருங்க. ஏதோ ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு புது ஃபார்முலா அது மட்டும் படிச்சிருந்தா ஈஸி, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் பரவாயில்ல, உங்களுக்கு பிவிக்யூஸ் பார்க்குற காரணமே அதானே. புதுசாக ஏதாச்சும் கான்செப்ட் கொண்டு அது படிச்சாச்சுன்னா அடுத்தது கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதான கான்செப்ட். ஸோ பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நல்ல ஒரு கொஸ்டின். ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆஃப் தி அரித்மெட்டிக் சீரிஸ் 24, 21 அது போயிட்டே இருக்கும். பி டேக்கன் கண்டினியூஸ்லி ஸோ தட் சம் இஸ் 351 மைனஸ் 351. அதாவது கொஸ்டின் அப்படின்னா இதான் கொஸ்டின். இந்த கூட்டுத்தொடரில் தொடர்ச்சியாக எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் மைனஸ் 350 எண் வெளி கேட்குறாங்கப்பா. 24, 21, 18, 15 ப்ளஸ் படி போயிட்டே இருந்தா எல்லாம் ஆட் பண்ண எனக்கு மைனஸ் 3 வரணும். சரியா? சும்மா செய்யலாமா? ஃபர்ஸ்ட் நமக்கு ஏ டேர்ம் தெரியும். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? 24, ரைட்டு. டிஃபரன்ஸ் தெரியும். டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவீங்க? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்மும் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் சேமாக இருந்தால் ஏபி இங்கே கொடுத்துட்டான் அடிக்க மாட்டீங்கன்னா, ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ டிசி ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 21 மைனஸ் 24 போட்டால் உங்களுக்கு மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஸ் வரும். இவங்க சம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சம்னா ஃபார்முலா தெரியும். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 இன்டூ இதெல்லாம் வந்து காணாமல் படிச்சுக்கணும், சரியா? ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு சமைச்சி புக்கில் 10th புக்கில் நம்பர்ஸ் செஷனில் இருக்குது. நானும் நியூ சமைச்சி மேத்ஸ் ஃபோல்டரில் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? நமக்கு சம் வேல்யூ கொடுத்தாச்சு. என்ன இருக்குது? மைனஸ் 351 போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும், ஓகேவா? ஸோ 2 இன்டூ ஏ வேல்யூ 24. ஸோ 2 இன்டூ 24 ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி வேல்யூ மைனஸ் 3, ஓகேவா? இப்போ மைனஸ் 351 இஸ் ஈக்குவலன் டு n பை 2 உள்ள 24 2 டைம்ஸ் பண்ணால் 48 போட்டுக்கோங்க. மைனஸ் எவ்வளோ இன்ட்டு பண்ணிக்கலாம். மைனஸ் 3 ப்ளஸ் என் மைனஸ் 3n வரும். மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் ஒன் உங்களுக்கு ப்ளஸ் 3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ 48 ப்ளஸ் 3 அப்படிங்கிற 51. ஸோ மைனஸ் 351 இஸ் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு 48 ப்ளஸ் 3 51 51 மைனஸ் 3n அப்படிங்கிற போட்டுக்கலாம். இந்த 2 நான் என்ன அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ இன்டூவில் போகும். ஸோ இன்டூவில் போகும்போது மைனஸ் 351 இன்டூ 2. ஸோ மைனஸ் 702 வரும். இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படி உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ என்ன வரும்? 51 n மைனஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னு வரும், சரியா? இப்போ இதை இந்த கொண்டு போகிறேன், ப்ளஸ்ஸாக போயிடும். ஸோ 51 n மைனஸ் 3n ஸ்கொயர் ப்ளஸ் 702 இஸ் ஈக்குவல் டு 0. n ஸ்கொயருக்கு மைனஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி எல்லாம் 51 3 702 இருக்கா, எல்லாமே உங்களுக்கு 3 கட்டா மாதிரி இருக்கா, நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ 3 கட் பண்ண 51 வந்து 17 டைம்ஸ் வரும். ஸோ 17 n மைனஸ் n ஸ்கொயரு ப்ளஸ் 702 நீங்கள் 3 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸு ஒரு 3 4 12 4 வரும். ஈக்குவல் 0வா? இப்போ அந்த n ஸ்கொயருக்கு மைனஸ் இருக்குங்கிற காரணத்தால் ஓவரால் என்ன பண்ணுறேன், மொத்த ஈக்குவேஷன் மைனஸால் இன்ட்டு பண்ணிடுறேன். அப்போ மைனஸ் n ப்ளஸ் என்ன மாறிடும்? ப்ளஸ் 17 மைனஸ் 7 என்ன வரும்? ப்ளஸ் 234 மைனஸ் 234 வரும். இஸ் ஈக்குவல் டு 0 தான் டிஃபால்ட்டாக கரெக்டான ஒரு முறையான ஈக்குவேஷனாக சொல்ல முடியும், சரியா? ஏ ஸ்கொயர் மைனஸ் HY ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் 0 அந்த மாதிரி கான்செப்டில் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆயிருக்கு. இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துச்சா? இப்போ சம் பண்ணால் எனக்கு மைனஸ் 7 வரணும், ப்ளஸ் பண்ணால் மைனஸ் 234 வரணும் அப்படின்னு கான்செப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 26 9 செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே எல்சியம் எடுத்து பார்க்கணும். 234 எல்சியம் எடுத்து பாருங்கள். நம்பர்ஸ் வரும் இல்லையா? இனி 2 நம்பர்ஸ் எடுத்தால் உங்களுக்கு 26 9. ஸோ மைனஸ் 26 இன்ட்டு 9 போட்டால் மைனஸ் 234 கிடச்சிரும். மைனஸ் 26 இருந்து ஒரு 9 ஆட் பண்ணால் மைனஸ் 17 கிடைச்சிரும். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா மைனஸ் 26 9. நம்ம என் தேவை. அப்போ என்னக்கு என்ன பண்ணுவீங்க? சைனை மாற்றி போடணும். என் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸை மைனஸை மாற்றி போடுவீங்களா? அப்போ 26 வரும். அதே இன்னொரு எண் வந்து மைனஸ் 9 வரும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது மைனஸில் வர வாய்ப்புகள் கம்மி. ஸோ பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது 26. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சீரிஸ் போகுது இல்லையா, இது 26 நம்பர்ஸ் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தா கிடைக்கிற ஆன்சர் மைனஸ் 351 கிடைக்கும் அப்படிங்கிறதான் இந்த கொஸ்டினுக்கான அர்த்தம், சரியா? ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த 234 எல்சியம் கூட எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ 2 போட்டால் உங்களுக்கு ஒரு 117 வரும்.
திரும்பி 117 அப்படிங்கிறது 13 கட் ஆகும். ஸோ 13க்கு 9 டைம்ஸ் அவ்வளோதான். ஸோ 13 2 என்ன இருக்கா 26 வந்துச்சா 9 இந்த மாதிரி கூட என்ன நம்பர்ஸ் நீங்கள் எல்சிஎம் எடுத்து 2 பேர் பண்ணி பார்க்கணும். அதான் வந்து மெத்தடு, அதான் கரெக்டாக இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மீன் ஆஃப் த டேட்டா இஸ் 12, x 28, 18 கொடுத்துருக்காங்க. ஃபைன் த வேல்யூ ஆஃப் x, அதாவது ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் ஆவரேஜ் 12, x 28, ஆவரேஜ் வந்து 18 அப்படின்னா அது x தான் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஆவரேஜ் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் ஆட் பண்ணுவீங்களா? 12 + x + 28 மொத்தம் 3 நம்பர் இருக்கு. ஸோ பை 3 இஸ் ஈக்குவல் டு அவனுக்கு கொடுத்தாச்சு 18. ஓகேவா? ஸோ 12 + 28 ஆட் பண்ணால் 40. ஸோ 40 + x by 3 is equal to 18. 18 3s 54. So 40 plus x is equal to 54 அப்படின்னா x is equal to 54 minus 14 போட்டீங்கன்னா x is equal to கரெக்டாக உங்களுக்கு 14 அப்படின்னு சொல்லி கரெக்டான முறையில் ஆன்சர்ஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், ஆவரேஜ் கொஸ்டின். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The clock is set at 7 AM. 7 மணிக்கு கிளாக்கை சரி பண்ணி வைக்கிறாங்க. சரியா? இந்த கிளாக் ஷோஸ் டவுன் 2 minutes எவ்ரி ஹவர். ஒவ்வொரு ஹவரும் எனக்கு 2 minutes என்ன ஆகுது? ஸ்லோ ஆகுது. அப்படி ஸ்லோ ஆச்சுன்னா கரெக்டாக 6 மணிக்கு வந்து எனக்கு டைம் வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ 7 AM கரெக்ட் பண்ணுறாங்க, 6 PM டைத்தை கேட்குறாங்க. அப்போ 7 AM 6 PM டிஃப்ரென்ஸ் என்ன? எவ்வளோ ஹவர்ஸ் பாக்கி, எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 hours இருக்கும். 7 AM 6 PM வந்து ஒரு 11 hours பாக்கி இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு ஹவரும் 2 minutes எனக்கு என்ன ஆகுது? ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ ஒவ்வொரு ஹவரும் 2 minutesனா 11 hours 2 minutes நீங்க எடுத்து பார்த்தா மொத்தமாக அவங்க 22 minutes என்ன அவனுக்கு வந்து ஸ்லோ ஆயிருக்கும். கரெக்டா? இப்போ 6 மணி தான் டைம் கேட்குறாங்க, கரெக்டாக இருந்திருக்காது. அப்போ 6 மணிக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு 22 நிமிஷம் கம்மியாக இருக்கும். ஸோ 6 PM அந்த 22 மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணால் கரெக்டாக கிடைக்கும். ஸோ 5 hours 38 minutes அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் இது. சரியா? 7 AM 6 PM டிஃபரன்ஸ் 11 hours. செக் பண்ணுமா? 7னா 8 9 மைனஸ் பாருங்க. சரியா? 11 hours பாக்கி இருக்கும். ஒவ்வொரு ஹவர் 2 minutes கம்மியான்னு சொல்லிட்டாங்க. கம்மியாகுன்னு சொன்னாலும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். சப்போஸ் ஜாஸ்தியாக நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். அது கொஸ்டின் கேட்க பொறுத்து மாறி வரும். பார்த்துக்கோங்க. 2 minutes வந்து கம்மியாகுது. அப்போ 11 hours 22 நிமிஷம் கம்மியாக இருக்கும். 6 மணி தான் டைம் கேட்குறாங்க. ஸோ 6 மணிக்குன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும்? ஒரு 22 நிமிஷத்தை மைனஸ் பண்ணால் 5 hours 38 minutes அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர்ஸ் வரும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 3a is equal to 5b is equal to 6c, find a is to b is to c. ஓகேவா? ஸோ ஏக்கு பிக்கு சிக்கு ரேஷியோ கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நமக்கு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போகுதுன்னு ஏ இருக்குது. அப்போ இதை விட்டுட்டு மிச்சம் 2 வேல்யூ இன்டு பண்ணால் போதும். 5 × 6 என்ன 30யா? அப்போ அது ஏக்கு வேல்யூ எனக்கு 30ன்னு தெரிஞ்சிடும். பி கண்டுபிடிக்க என்ன பண்ணுங்க? இங்கே பி இருக்குது. அப்போ 5 விட்டுட்டு மிச்சம் 2 வேல்யூ இருக்கு இல்லையா? அதை இன்டு பண்ணுங்க. 3 × 6 18. ஸோ 3 × 6 is equal to 18. சியை கண்டுபிடி. சியை விட்டுட்டு மிச்சம் இன்டு பண்ணால் 3 × 5 எனக்கு என்ன வரும்? 15 வரும். ஸோ ஏ வேல்யூ தெரிஞ்சு போச்சு, பி தெரிஞ்சு போச்சு, சி தெரிஞ்சு போச்சு. இது காமனாக நம்ம கட் பண்ணி விட்டுலாமா? காமனாக கட் பண்ணால் உங்களுக்கு 3 கட் பண்ணலாம். ஸோ 3 கட் பண்ணால் 3 × 30. அதில் இப்படி எழுதிக்கலாம். 30 is to 18 is to 15. 3 கட் பண்ணால் 3 × 30, 3 6 18, 3 5 15. ஸோ 10 is to 6 is to 5 சொல்லி எனக்கு ஏ சாய்ஸ் கரெக்டான முறையில் ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 3a is equal to 1 கன்சிடர் பண்ணி a is equal to 1/3 வரும். b is equal to 5b is equal to நிறைய வரும். ஸோ ஃப்ராக்ஷன் வரும். டினாமினேட்டர்லாம் எல்சிஎம் எடுத்து காமனாக இன்டு பண்ணி ஒரு ஸ்டெப்பாக போகும். ஸோ அது ஒரு மெத்தட் இருக்கிற வேஸ்ட்டில் அதுவும் உண்டு. பட் லெந்தாக போகும். அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிப்போங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Find the smallest number by which 10985 should be divided so that the quotient is a perfect square. எந்த மிகச்சிறிய எண்ணால் 10985 வகுக்க ஈவானது ஒரு முழு வர்க்க எண் ஆகும் என காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ என்ன பண்ண போதும்? கொடுத்த நம்பரை நீங்கள் வந்து எல்சிஎம் எடுத்தால் போதும். எடுக்கலாமா? ஸோ 5 போட்டால் 5 2s 10, அப்புறம் 1 18 9 போடலாம். அப்புறம் ஒரு 35 7 வரும். ஸோ 2197 போட்டுக்கலாமா? இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக 13 கட் ஆகும். ஸோ 13 போட்டால் உங்களுக்கு 169 டைம்ஸ் போகும். திருப்பி 13 போட்டால் 13. என்ன பண்ணிக்கலாம்? அந்த வேல்யூ நான் வந்து 5 × 13 ஸ்கொயர் × 13 போட்டுக்கலாமா? கரெக்டு தானே? இப்போ நான் 13 ஸ்கொயர் எனக்கு என்ன ஆயிடுச்சு? பேர் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. ஸோ 2 டைம்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ 5ம் 13 மட்டும்தான் என்ன பண்ண முடியல, எனக்கு வந்து பேர் பண்ண முடியல. அப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5ம் எக்ஸ்ட்ரா ஒரு 13ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆயிருக்கு? எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடச்சிருக்கும். ரைட்டா? எதை டிவைட் பண்ணு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக 5ஐயும் 13ஐயும் நான் டிவைட் பண்ணியிருந்தா
மல்டிப்ளைனா சேர்த்துருக்கணும். இவன் டிவைடும் கேட்கறான். அப்போ 5யும் 30யும் வந்து எடுத்துருக்கணும். டிவைட் பண்ணியிருந்தா கரெக்டாக இருக்கும். ஸோ பை 5 சொல்லி போட்டுக்கலாமா? அப்போ எந்த நம்பர் டிவைட் பண்ணீங்க? 13 × 5 65 தானே? அப்போ 65 டிவைட் பண்ணிருக்கீங்க. டிவைட் பண்ணியிருந்தா கிடைக்கிற ஆன்சர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 65. எந்த நம்பர் டிவைட் பண்ண கேட்குறாங்க? 65 டிவைட் பண்ணணும். ஸோ பி சாய்ஸ் உங்களுக்கு ஆன்சர்ட்ட இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Calculate the compound interest on rupees 5,000 for rupees 1.5 years at 4% per annum. Interest being compound half yearly. ஆல்ரெடி பார்த்த மாடல். அசல் வந்து ரூபாய் 500க்கு 4% ஆண்டு வட்டி வீதம். அரையாண்டு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 1.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சரியா? என்ன பண்ண போதும்? ஃபார்முலா தான், வேற என்ன? 1 + r/half yearly 200 கீழே போடணும், மேலே வந்து 2n வரும். இஸ் ஈக்குவல் டு அசல் கொடுத்தாச்சு, எவ்வளவு? 5,000 கொடுத்துருக்காங்க. 5,000 தானே? ஆமாம். இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 4%. ஸோ 4/200 ஹோல் பவர் 2n. ஸோ 2 × 1/2 1/2 இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும்? மிக்சரை மாற்றிக்கலாம். மிக்சர்லேருந்து ஃப்ராக்ஷனை மாற்றிக்கலாம். ஸோ 1 × 2 + 1 3 3/2 வரும். ஸோ 2 × 3/2 இந்த 2 கேன்சல் ஆகி போயிடும். சரியா? இதை கட் பண்ணால் எனக்கு ஒரு 15 இருக்கும். கரெக்டாக? 50 × 1 50 + 1 51. இப்போ என்ன வரும்? 5,000 × 51/15 வரும். மேலே 3 இருக்கு. ஸோ 3 டைம்ஸ் என்ன பண்ண போதும்? நீங்கள் வந்து போட்டு சால்வ் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு அமௌண்ட்டு வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ 3 0க்கு என்ன பண்ணலாம்? 3 0 கட் பண்ணி விட்டுறாங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 5க்கும் 5 கட் பண்ணி விட்டுலாம். அதுக்கப்புறம் 51 3 டைம்ஸ் போட்டு இன்டூ பண்ணி எடுத்து பை 25ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி 5,306 ரூபாய் 04ன்னு கிடைக்கும். அவன் என்ன கேட்குறான்? இன்ட்ரெஸ்ட் கேட்குறான். இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபலா. அமௌண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 5,306.04ன்னு மைனஸ் அசல் என்ன? 5,000 மைனஸ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ 306.04 கேல்குலேஷன் வீட்டில் போட்டு பார்க்கணும். சரியா? இந்த இடத்துல கரெக்டாக 51 கியூப் பண்ணிட்டு பை 20 போட்டு அது கிடைக்கும். மைனஸ் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் வாட் டைம் வில் rupees 5,600 அமௌண்ட்ஸ் டு rupees 6,720 at 6% per annum அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? 5,600 வந்து 6,720 மாறி இருக்கு அமௌண்ட்ஸ் டூ. அதாவது இந்த 5,600 அசல்ல இருந்து இந்த அமௌண்ட் மாறி இருக்கு. அப்போ நல்லாவே தெரிஞ்சு போச்சு. பிரின்சிபல் எனக்கு தெரியும் 5,600, அமௌண்ட் 6,720. ஓகேவா? இந்த ரெண்டு வச்சு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா? இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 2 மைனஸ் பண்ண கிடைச்சி இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருமா? 1,120 வரும். மைனஸ் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 1,120 சிம்பிள் ஃபார்முலா தெரியும். இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இன்ட்ரெஸ்ட் என்ன? 1120 இஸ் ஈக்குவல் டு அசல் என்ன? கொஸ்டினே கொடுத்துருக்கான் 5,600. நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன? கண்டுபிடிக்கணும். இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 6%. 6 போட்டுக்கோங்க. பை ஒரு 100. ஸோ கட் பண்ணால் 2 டைம்ஸ் கட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் 56க்கு ஒரு 2 டைம்ஸ் வரும். ஸோ 20 போட்டுக்கலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போதும்? 6க்கு 2 3 6 இது ஒரு 10. அப்போ என்ன ஈக்குவல் டு என்ன வரும்? 10/3 வரும். 10/3 அப்படின்னா 3 1/3 இயர்ஸ் அல்லது 3.333 போயிட்டு இருக்கும். அல்லது 3 1/3 இயர்ஸ் போட்டு ஆன்சர் நீங்கள் முடிச்சுக்கலாம். என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் இல்லை. ஈஸியாக போட்டு சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமெரிக்காஸ் ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் வந்து இதே மாடலில் கொஸ்டின் புக்கில் இருக்குது, சமைச்சு புக்கில். சரியா? ஓகே, 6,480 ஃபீட் கொடுக்குறாங்க. வாசி பாருங்க. சரியா? ஒரு என்ன சொல்ல, லென்த்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதே மாதிரி சைஸ் வர மாதிரி 60-50 லென்த் இருக்குன்னா எனக்கு ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின். இப்போ என்ன பண்ண போதும்? ரேஷியோ தான் கன்சிடர் பண்ணணும். 6480:756. இதுவும் சேம் கொடுத்துட்டாங்க, ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கணும்? 60 ஃபீட்டுக்கு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். என்ன பண்ண போதும்? இந்த 2 இன்டூ பண்ணி ஈக்குவல் வரும். அப்போ என்ன வரலாம்? 6480 இன்டூ h இஸ் ஈக்குவல் டு 756 இன்டூ 60. இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு h வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். 7 கிடைக்கும். கட் பண்ணலாம், கட் பண்ணிக்கோங்க. சரியா? கட் பண்ணி தாங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து ஈஸியாக கட் பண்ணணும், கட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். 6னா இது கட் பண்ணி பாருங்க. 6 இது நம்ம இது எல்லாம் கட் ஆகும். அல்லது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இங்கே எக்ஸ்னு தேவைப்படுது. இங்கே பாருங்க, 6 இன்டூ 6 உங்களுக்கு என்ன தெரியும்? 36. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக 6ல் முடியணும். இங்கே 8ன்னு இருக்கு. அப்போ இந்த கொடுத்துக்க நம்பரில் எனக்கு 8 × 6 போட்டால் 48ன்னு வரும். ஸோ ஆன்சர் வராது. 8 போட்டால் 8 × 8 64. 4ல் முடியும், அது ஆன்சர் வராது. 9 போட்டால் 8 × 9 72. 2ல் முடியும், அது ஆன்சர் வராது. 7 போட்டால் மட்டும்தான் கரெக்டாக நமக்கு 6 ஈக்குவலாக வர மாதிரி இருக்கும். அப்படின்னு நினச்சி கூட என்ன பண்ணலாம்? 7 போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஃபுல்லாக கட் பண்ணி கூட போடுங்க. சரியா? சாய்ஸை பொறுத்து. சாய்ஸ் 7 17 27 37 கொடுத்தா கஷ்டம்.
சரியா? கட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. சாய்ஸும் சைடில் வச்சுக்கிட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. சரியா? ஓகே. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இதெல்லாம் 0 கட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டை மட்டும் இன்டூ பண்ணுங்க. 6ல முடியுது. இந்த பக்கம் 6ல முடிய மாதிரி 8 கூட எந்த நம்பர் இன்டூ பண்ணான்னு பார்க்கணும். சாய்ஸில் ஒரு நம்பரை போட்டு போட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒன்றுனா பிரச்சனை இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர் வந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்து கட் பண்ணி போட்டாகும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் செய்யணும் அவசியம் இல்லை, நீங்களே செய்யுங்க. சரியா? டைம் தான் வேஸ்ட் ஆகும், வீடு வந்தா போயிடும். நம்பர் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ப்ராப்பராக என்ன பண்ணுங்க, எல்சிஎம் கன்சிடர் பண்ணுங்க. ஓகேவா? திருப்பி நான் 2 போடலாமா? 2 போட்டால் 1 1 3 1 5 3 7 2 9 5. அதுக்கப்புறம் நான் வந்து 3 ஜாஸ்தியாகுது, 3 போடுறேன். 1 1 1 1 5 1 7 2 3 5 வரும். அதுக்கப்புறம் காமனாக இருக்காம 5 இருக்கு, 5 தூக்கிடுமா? ஸோ 5 எடுத்தா 1 1 அதில் 1 ஆகி போயிடும். இங்கே 1 தான் வரும். 1 7 2 3 1. ஸோ 7 பிரைம் நம்பர், 2 பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர். இப்போ போட்டாலும் 7 2 ரிப்பீட் ஆகும். ஸோ 5 3 2 2. ஸோ ப்ராப்பராக 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3 கரெக்டாக இன்ட்டு பண்ணுங்க. ஓகேவா? இன்ட்டு பண்ணால் உங்களுக்கு 2520 சொல்லி அழகா பி சாய்ஸ் ஆன்சர்ஸ் கிடைக்கும். இன்ட்டு பண்ணும்போது 5 இன்ட்டு ஒரு 4 20 எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 3 இன்ட்டு 2 6 6 இன்ட்டு 7 42 42 இன்ட்டு 3 போட்டு பாருங்க என்ன வரும், 6 126 வரும். ஓகேவா? அப்புறம் இதை மட்டும் இன்ட்டு பண்ணி போட்டுக்கலாம். அது இல்லாமல் 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 12 60 அப்படின்னு போனீங்கன்னா வரும். ஆன்சர்லாம் வராமல் போகாது. சரியா? கொஞ்சம் லென்த்தாக உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு 5ம் ஒரு ஈவன் நம்பரை இன்ட்டு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக டேலியே வந்துடும். இது சால்வ் பண்ணி எடுத்தீங்கன்னா 2520 2520 வரும். பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 0 அண்ட் 6 அப்படின்னு கேட்குறாங்க. 0 மற்றும் 6ல் மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேட்குறாங்க. என்ன வரும்? 0க்கும் 6க்கும் எல்சியம் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வராது, அன்டிஃபைன்டு. ஓகேவா? 0க்கும் 6க்கும் வச்சு 0க்கு வந்து காமன் வரவே செய்யாது. சரி, 0ன்னு கொடுத்தாலே வரையறுக்கப்படவில்லை. சரியா? ஆன்சர் அன்டிஃபைன் தான். ஓகேவா? இல்லை இன்ஃபினிட்டி வேண்டாம், அன்டிஃபைன்டு ஆன்சர் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஓகே. ஈஸியான கொஸ்டின். எது கொடுக்குறோன்னா டக்கு நீங்கள் 0 போட்ட மாட்டீங்களா, டக்குன்னு 6 போட்ட மாட்டீங்களா அப்படின்னு காந்த கேட்குறாங்க. அழகாக சாய்ஸ் 1 வைக்க வச்சா 1 கூட போடுவாங்க சில பேர். வாய்ப்பு அதிகம். 1 வந்து போட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 0 6 கூட யோசிச்சு தான் போடுவீங்க. பட் 1 போட்டிருப்பீங்க. அதுவும் 0 1 வைக்கல, அன்டிஃபைன் வார்த்தை கொடுத்துருக்காங்க. சான்ஸ் என்னதான், அன்டிஃபைன் தான். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 0 வந்து அன்டிஃபைன் தான். நெக்ஸ்ட் கொஞ்சம் வாங்க. பாப்புலேஷன் ஆஃப் வில்லேஜ் இன்க்ரீஸ் 5% ஆனுவலி. இந்த ப்ரெசென்ட் பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 years? ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. சரியா? அந்த தற்போதைய மக்கள் தொகை 50500 அப்படின்னு கொடுத்துட்டு 2 வருடங்களுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன ஈஸியான கொஸ்டின். ஸ்டார்டிங்கில் பாப்புலேஷன் வந்து இப்படி இருக்கு. ஓகேவா? 5% வந்து நான் இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் என்ன பண்ணணும், 100லேருந்து 5 ஆட் பண்ணிக்கணும். 100 + 5 105 பர்சன்டேஜ் இல்லையா? ஸோ போட்டுக்கோங்க. ஃபியூச்சரில் கேட்குறான். அப்போ 100 கீழே தான் வரும். 2 years அப்புறம் கேட்குறான். ஸோ 2 டைம்ஸ் போட்டுக்கணும். கரெக்டாக சால்வ் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? வழியே இல்லை. 5 கட் பண்ணி கொடுங்க. கட் பண்ணி மிச்சம் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆன்சர் வரது வந்து 5 5 6 7 6.1. டைமுக்காக தான் வீடியோ வந்து இந்த கேல்குலேஷன் பண்ணலை. ஆனால் வழியே கிடையாது. இந்த 0 5 கரெக்டாக இங்கே 21 20 கரெக்டாக கட் பண்ணணும். 20 5 போது 20, இது வந்து ஒரு 21 கட் பண்ணணும். 3 4 வழியே இல்லை. 21 × 21 × 505/4 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். வேறு எந்த ஷார்ட்டும் பண்ண முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. சுத்தம் பண்ணி ஆகணும். பட் அவங்க சாய்ஸ்ன்னு பார்க்கும்போது 5 5 6 7 6ன்னு சொல்லி தான் போட முடியும். வேறு சாய்ஸ் இல்லை. 5 5 6 7 6 0.25 தான். ஸோ 5க்கு மேலே போனால் கூட 7 போட்டுக்கலாம். பட் 0.25 என்ன பண்ணலாம், நீங்கள் டி சாய்ஸ் கூட ஆன்சர் போட்டுக்கலாம். 5 5 6 7 6 உங்களுக்கு ஆன்சர் வரும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பொறுத்தவரை ஒரு சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன். சரியா? ஸோ ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ 20 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே சின்னலேருந்து உள்ளேருந்து வெளியே வரணும். ரைட்டா? அப்போ இது முடிச்சிடும். 18 × 16 என்ன தனியாக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ப்ராக்கெட்டை முடிச்சு வந்தீங்கன்னா 6 × 3 18ன்னு வரும். கரெக்டாக -10/5 உங்களுக்கு 2ன்னு வரும். இப்போ ப்ராக்கெட் முடிக்கணும். ஃபஸ்ட்டு அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். ஸோ 16 + ஒரு 18 இதில் வரும் 34 -2 போட்டால் உங்களுக்கு 32. ஸோ 20 + ஒரு 32 ஆட் பண்ணால் 52. ஈஸியாக அலைக்கா வந்துடும்.
இதே கொஸ்டின் சமச்சு புக்கில் ஒரே ஒரு கொஸ்டின் புக்கில் இருக்குது, அதான் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆன்சர் என்னது 52. ஓகேவா? இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது பிடிச்சுன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்கு, அப்புறம் வெப்சைட் லிங்கு, ஓகேவா? அப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மட்டும் படித்தா பத்தாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் படிக்கணும்னு நினச்சோம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை. டேக் கேர்.